நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வேன், மேன்மேலும் பலப்படுவேன். ஒவ்வொரு வாரம் நீங்க இதை 10 டைம் நீங்க என்ன பண்ணிடணும்? சபையில முதல்ல பேசணும். கர்த்தருடைய வார்த்தை தான் வேலை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை தான் ஜெபமா மாத்தணும். இதான் சீக்ரெட். ஹல்லேலூயா. ஜெபம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரணும். அழுது ஒப்பாரி வைக்கிறதுனால ஒன்றும் கிடைக்க போறதில்லை. 400 வருஷமா அழுதுட்டு தான் இருந்தாங்க. 400 வருஷமா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? அவருக்கு எடுத்து நினைவுபடுத்தணுமா. அதனால கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து எந்த சபை அதிகமா பேசுதோ அந்த அளவுக்கு வெளிச்சம் உண்டாயிட்டே இருக்கு. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து தீமைகளை மேற்கொண்டது. கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க, வாயை திறந்து. விருத்தி அடைந்து தீமைகளை மேற்கொண்டது. ஆமா, உங்களுக்கு வர்ற எல்லா தீமைகளையும் நீங்க மேற்கொள்ளணும். பலவீனங்களை மேற்கொள்ளணும், தரித்திரங்களை மேற்கொள்ளணும், பயங்களை மேற்கொள்ளணும். அப்படின்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா பேசணுமா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:20 அதான் சொல்லுது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல எல்லாம் நீங்க வாசிங்கன்னா கர்த்தருடைய வசனம் இவ்வளவாய் பலமாய் விருத்தி அடைந்தது, ஆசாரியர்களும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆத்தும ரட்சிப்பே நீங்க கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசுறதுதான் இருக்குதா. உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்க பேசுறதுதான் இருக்குதா. உங்களுக்கு அவனுடைய சீரியஸ்னஸ் புரியல. அதனால தினம் காலையில் இருந்துச்சு 100 வசனத்தையாவது நீங்க பேசணும். இதெல்லாம் எங்க காப்பி அடிச்சீங்கன்னா தாவீதுகிட்ட இருந்து. யாருகிட்ட இருந்து? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து இதெல்லாம் நான் காப்பி அடிச்சிருக்கேன். ஆவியானவர் கொடுக்கிற ஜபத்தை எடுத்து பேசணும். ஓகே, அப்ப நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பெரிய காரியங்களை செய்ய பிறந்தவர்கள், நாம மேன்மாலும் பலப்படுவோம் அப்படிங்கிறதா கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை. இதை நீங்க என்ன செய்யணும்னா தினமும் நிற்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், கிச்சனில் இருக்கும் போதும், பாத்ரூமில் இருக்கும் போதும், வேலை ஸ்தலம் செய்யும் போதும் நீங்க இதை எடுத்து செய்யணும். போன் எடுத்து மணிக்கணக்கு ஏதோ பேசுறீங்க, கண்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறோம். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்க பேசுனீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்காக வேலை செய்யும்.